Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நம்பர் ஃப்ளைட் மோடு போட்டுக்கோ. சரிங்க சார். சரியா பார்த்துக்கலாம். ஓகே சார். ஃப்ளைட் மோட் போட்டுக்கோ, ட்ரை பண்ணிக்க. ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வேறு நம்பரில் இருந்து வா. ஓகே சார். ஓகே சார். சரியா இப்போ உன் நம்பர்லாம் செக் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்க. ஃப்ளைட் மோட்டில் போடுற, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத. ஃப்ளைட் மோட்டில் போட்டுருங்க. ஓகே சார். 2 நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி யாருக்கிட்டையும் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிடாத. ஓகே சார். ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு கொண்டு பார்த்துக்க. சரி சார், இதை யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி உன்னை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத இழுத்து எடுத்து விட்றாத. சரிங்க சார். சரியா, இதை போய் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி நல்லா இருக்காது, பார்த்துக்க. ஓகே சார். ஓகே சார். சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபோத் ரவீந்திரன் மீது 2026 மே 22ஆம் தேதி சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த வில்சன் குமார் என்பவர் 2,30,000 ரூபாய் பணம் தொடர்பான மோசடி புகாரை அளித்துள்ளார். இந்த புகாரில் ஆஜரான பிரபோத் ரவீந்திரன் அந்த பணத்தை திருப்பி செலுத்தியதற்கான ஆவணத்தை காவல்துறையினரிடம் காண்பித்ததை தொடர்ந்து புகார்தாரர் வழக்கை திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திடீரென பிரபோத் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகங்களில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் அம்பேத்கர் சோதனை நடத்தியுள்ளார். பிரமோத் ரவீந்திரனின் மனைவி இதுகுறித்து ஆய்வாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட போலீசாரிடம் கேட்டபோது, உங்கள் கணவரை தேடிக் கொண்டிருக்கிறோம் என கூறியுள்ளனர். ஆனால் கணவருக்கு கால் செய்த போது தொடர்பு கொள்ள இயலவில்லை. இதனால் பதட்டமடைந்த பிரபோத் ரவீந்திரனின் மனைவி ரெஜினா தனது உறவினர்கள் மூலமாக கணவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, குற்றப்பிரிவு ஆய்வாளர் அம்பேத்கர் தான் தன்னை தொடர்பு கொண்டு, உன் மீது வேறொரு வழக்கு ஒன்று பதிவாகியுள்ளது, போனை சுவிட்ச் ஆஃப் செய்யாதே, ஃபிளைட் மோடில் போட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன், இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என கூறியதாக கூறி ஆய்வாளர் அம்பேத்கர் பேசிய ஆடியோவையும் அனுப்பியுள்ளார். காலையில ஒரு 7:30 இருக்கும். எங்க வீட்டுக்கு சடனா போலீஸ் 2 கான்ஸ்டபிள் வந்து என் ஹஸ்பண்ட் எங்கன்னு தேடுறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா என் ஹஸ்பண்ட் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. என்ன ரீசன், என்ன கம்பெனினா எதுவுமே சொல்லல. ஒரு சர்ச் வாரண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் காப்பி எதுவுமே இல்லை. எனக்கு எதுவுமே சப்மிட் பண்ணாம, என்ன ரீசனும் ப்ராப்பர் ரீசன் சொல்லாம, கதை தரங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன, கதை தரங்க என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் இங்க இல்ல, ஊர்ல இல்ல. என் ஹஸ்பண்ட் நேட்டிவ்ல இருக்காரு. 3 நாளா அவர் இங்க அவைலபிள் இல்ல. எஸ்ஐ S1 செக்ஷன் செயின்ட் தாமஸ் மவுண்ட் செக்ஷன்ல இருந்து 2 கான்ஸ்டபிள் இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு அவரும் ஆஃப்டர்நூன் வந்தாரு. வந்து வீடு ஃபுல்லாவே சர்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட ரெண்டு லேடி கான்ஸ்டபிள், ஒரு ஏசி வந்தாங்க. அப்புறம் அது இல்லாம இன்னும் 2 கான்ஸ்டபிள் வந்தாங்க. வந்து என்னோட வீட்டுல என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு என்கிட்ட ஹஸ்பண்டுக்கெல்லாம் கேட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சர்ச் பண்ணாங்க. வீட்டுல கபோர்ட்ல இருக்க எல்லா திங்ஸுமே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். சர்ச் பண்ணி என்ன ரீசன் நான் கேட்கறேன். ரீசன் ஒண்ணுமே சொல்லல. எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து நீங்க பாட்டுக்கு இது பண்ணுங்க எப்படின்னு சார் இதுன்னு கேட்கறேன். இதுதான் எங்க ரூல்ஸ், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அவங்க. சோ இதுக்கான ப்ரூஃப்ஸ் எதுவுமே இல்ல. எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸை கொடுங்க, அதுக்கான டீடைல் சப்மிட் பண்ணுங்க. எந்த இதுவுமே இல்லாம ஹஸ்பண்ட் தேடுறீங்கன்னா என்ன, என் ஹஸ்பண்ட் எந்த தப்புமே பண்ணல சார். இப்ப அவரும் அட்மிஷன் வேலையா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு சார், அவுட் ஆஃப் சிட்டி போயிருக்காரு. வந்துருவாரு 2 days வந்தாலும் கண்டிப்பா அவர் ஸ்டேஷன் வந்து பாப்பாரு. இப்ப இஷ்யூ என்னன்னா இந்த காம்படிஷன் தான் சார். இவங்களுக்கு வந்து எங்களோட பிசினஸ் இப்ப இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து இதுல எங்களோட காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால அவங்க எங்களை போட்டியா பாக்குறதுனால வேற எந்த ஆப்ஷனும் கொண்டு எங்களை முடக்க முடியல அவங்களால சார். இப்ப என்னன்னா வந்து கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து எங்களுக்கு அம்பேத்கர் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி, போனை வந்து ஃபிளைட் மோட்ல போட்டுக்கோ, நீ அப்ஸ்காண்ட் ஆயிரு, நீங்க வராது, உன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு, நீங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்மேஷன் சொல்லிட்டு போன் வச்சுட்டாரு. திருப்பி தெரியல என்ன ரீசன் தெரியல சார் எங்களுக்கு. அவர்கிட்ட சடனா எங்களுக்கு கால் வந்துச்சு. கால் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க எங்களுக்கு. இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ணாதீங்க யார்ட்டையோ, நீ எங்கேயும் அப்ஸ்காண்ட் ஆயிரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, இவங்களே தான் வந்து திருப்பி எங்க வீட்டுல எல்லாருமே தேடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. இந்த நிலையில்தான் புகார் வந்ததாக கூறப்படும் நபரிடமே ஆய்வாளர் அம்பேத்கர், நீ தலைமறைவாக இருந்து கொள், நான் தேடுவது போல் தேடுகிறேன் என பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சார் நான் நேட்டிவ் வரைக்கும் வந்திருக்கிறேன் சார். இந்த மேரேஜ் ஒன்று சித்தப்பா பையனுக்கு. சரிங்க சார். ஓகே சார், பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்படிங்களா சார்? அவன் அந்த பையன் வாபஸ் வாங்கிட்டு அனுப்பிட்டேன் சார். அந்த இதுக்கு இல்ல, வேற ஒண்ணுத்துக்காங்களா? திருப்பி நம்ம கிட்டே வந்திருக்கா சார்? ஆமா. ஓகே சரியா? சரிங்க சார். 2 நம்பரும் ஃபிளைட் மோடு போட்டுக்கோ. சரிங்க சார். சரியா பார்த்துக்கலாம். ஓகே சார்.
ஃப்ளைட் மோட் போட்டு ட்ரை பண்ணிக்க. ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வேற நம்பர்ல இருந்து வா. ஓகே சார், ஓகே சார். சரியா? இப்போ உன் நம்பர்லாம் செக் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்க ஃப்ளைட் சார். மோட்ல போடுற, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத. ஃப்ளைட் மோட்ல போட்டுரு. ஓகே சார். 2 நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி யாருக்கிட்டையும் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிடாத. ஓகே சார். ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு முதற்கொண்டு பார்த்துக்க. சரி சார், இது யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி உன்னை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத இழுத்து விட்டுறாத. சரிங்க சார். சரியா? இதை போய் இன்னொரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. பார்த்துக்க. ஓகே சார், ஓகே சார். அப்போ யாருக்கும் தெரியும், உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்துக்க. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ எப்படி சார் நான் அடுத்தது என்ன சார் என்ன பண்ணலாம் சார்? அடுத்தது இல்லை சார். ட்ரை பண்ணி ஏபி ட்ரை பண்ணு. சரிங்க சார், ஓகே சார். தேங்க்யூ சார். இந்த குற்றச்சாட்டு குறித்து ஆய்வாளர் அம்பேத்கரை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது, காலையிலிருந்து நான் தான் அவரை தேடிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நான் அப்படி பேசுவேன். அந்த ஆடியோவில் பேசியது நான் இல்லை என கூறி மறுத்தார். பசங்க சார், சொல்லுங்க சார். சார், அது என்ன தகவல் சார் அந்த கேஸ்? ஆக்சுவலா ஒரு நிமிஷம், நான் இந்த ஒரு சர்ச்சிங்ல இருக்கேன், கூப்பிடவா? அதான் சார், அந்த கேஸ் தான் சார் கேட்கறேன். அது ஒரு நீங்க பேசுனீங்க, ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு சார். ஆமா, நான் கூட கேட்டேன். என்ன ஆடியோ இருக்கு, என்ன இருக்கு சார் அதுல? அதான் சார், என்ன தகவல் சார்? நீங்க இப்ப ஒருத்தர் தேடுறீங்கல்ல, பிரபோத். ஆமா ஆமா. என்ன கேஸ் சார்? என்ன வழக்கு ஏதாவது? அது வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் சீட்டிங் பண்ண கேஸ். சரிங்க சார், சரி சரி. அதுக்காக தான். அதான் சார், இப்ப அந்த ஆடியோல நீங்களே அவரை ஒளிஞ்சிருந்துக்கோ ஃபிளைட் மோட் போட்டுக்கோன்னு சொன்ன மாதிரி சொல்லிருக்கீங்களா சார்? அதான் ஒளிஞ்சு இருந்துக்கோ ஃபிளைட் மோடு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம். ஆமா, மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணாத, ஃபிளைட் மோட் போட்டுக்கோ நீங்க கேட்டீங்கன்னு சொன்னீங்க. அப்படிங்களா? ஆமா சார். இருக்கு, அந்த வாய்ஸ் இருந்தா கொஞ்சம் அனுப்பி விடுங்க, செக் பண்ணிடுவோம். இல்ல சார், இப்ப நீங்க தான் கேட்டேன்னு சொன்னீங்களா சார்? என்னன்னு நீங்க கேட்டீங்களா சார் அந்த ஆடியோ? ஆமா ஆமா, டிசி சாருக்கு போட்டு காட்டினாரு. ஓ சரி சரி. அதுல என்ன சார், நீங்க வந்து நீ எங்க இருக்கன்னு கேக்குறீங்க, அவர் வந்து நான் சொந்த ஊர்ல இருக்கேன்னு சொல்றாரு. சரி, நீ மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணாத, ஃபிளைட் மோட் போட்டுக்கோ, நான் பாத்துக்கிறேன், உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்க பேசுறீங்க சார் கண்டினியூவா அந்த ஆடியோல. வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல சார், அவ்வளவுதான் சார் இருக்கு. சொல்லுங்க சார். அவ்வளவுதான். ஓகே ஓகே. அதுதான் அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவரை தேடுறோம். நம்மளே தேடுறாலே அவரை போட்டுக்கோன்னு சொல்றோம். அப்புறம் அவர் போய் நம்ம என்ன பண்றது? இல்ல அதான் கேக்குறேன் சார், நீங்க தான் தேடுறீங்க, நீ வந்து நம்பர் ட்ரேஸ் போட போறோம், நீ ஃபிளைட் மோட் போட்டுக்கோன்னுலாம் சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க தான் தேடுறீங்க, அப்புறம் நீங்க தான் அவரை ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றீங்க. எப்படி சார் அது? பாருங்க, நீங்களே கன்ஃபார்மே பண்றீங்க, நான் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. நான் தான் தேடுறேன், நானே கன்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்லிடுறீங்க. அதான் தேடுறேன் நான். அதுதான் சார் டவுட்டா இருக்கு, அதனாலதான் சார் இப்ப நானே தான் தேடுறோம், நாங்களே தேடுறோம், காலையில பாக்குறோம், எல்லாம் டவர் எல்லாம் பாத்துட்டு கரெக்டா அங்கதான் இருக்கான்னு அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னு தான் நாங்க செய்வோமா? அப்ப அது நீங்க பேசலையா சார்? அது இல்ல இல்ல. சரிங்க சார், ஓகே. அவங்க நம்பரோட கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆமா, சரிங்க சார். நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, கரெக்டா தானே சார்? ஆமா ஆமா. ஓகே ஓகே சார். இந்த நிலையில் தான் செயின்ட் தாமஸ் குற்றப்பிரிவு ஆய்வாளர் அம்பேத்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு உள்ளார். சென்னையில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் இப்படி சர்ச்சையில் சிக்குவது புதிதல்ல. ஏற்கனவே சென்னை மயிலாப்பூரில் கள்ளச்சாராயம் விற்றதாக பெண் மீது பொய் வழக்கு போட்டதாக சர்ச்சையில் சிக்கி பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது இப்படி ஒரு சர்ச்சையிலும் சிக்கி உள்ளார். இதற்கு பணியிட மாற்றம் தான் தண்டனையா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.